ஆச்சா மெடிக்கல் மிராக்கல். ஏது நீங்க டாக்டர் ஆனதா? இது சில டைம் உண்மையை சொல்லுவேன். ஃபோராம்ல ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. சின்ன பிராக்சர் தானா? ஏன் பெருசா எதிர்பார்த்தியோ? இல்லை, அவன் கத்த பார்த்தா அவன் கையே வெட்டி எடுத்துருப்பேன்னு பார்த்தேன். அவன் ஓப்பனிங்கில் ஓவர் பில்டப் பண்ணுறானே. நான் வந்துட்டேன்ல, கண்ட்ரோல் பண்ணுறேன். தம்பி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கட்டு போடுறேன். எண்ணி 30 நாள்ல சரியா போயிடும். 10 நாளைக்கு ஒரு கட்டுன்னு 3 கட்டு போடுறேன். ஐயோ பாத்து சார். 3வது கட்டு பிரிக்கிறப்ப சார் பாத்து சார் சரியா போயிடும். சாந்தி. எஸ் டாக்டர். சாந்தியா? சொல்லுங்க டாக்டர். இந்த பாடடைஞ்ச ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு நர்ஸா? தேங்க்ஸ் டாக்டர். ஃப்ராக்சர் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு மாவு கட்டு போடுமா? ஓகே டாக்டர், போட்டுறேன். தம்பி தம்பி நாயா சொல்லுங்க டாக்டர். இவருக்கு நீங்க என்ன வேணும்? நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவன் என் சிசைபிள்ளை தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பீஸ் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. ஃபீஸா? இன்னைக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ வெளியில தெரியறதுக்கு காரணமே இவங்க அம்மா வெத்தலசாமி தான். இன்னைக்கு டாக்டர் சத்தியமங்கலம் மகேந்திரன் தேடி எல்லாரும் ஓடி வராங்கன்னா அது காரணம் இந்த வெத்தலசாமி தான். உங்களோட தீவிர பக்தன்னா. இது நம்ம சிசியனோட அம்மா ஆச்சே. வெட்டா பாப்பா வெட்டா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சரியா நாமளே இருந்தா அதை வெட்டா பாப்பா. ஏக்கா அவன் ஆளை வெட்டுறங்கற, நீ அவளை காய வெட்ட சொல்ற. முதல்ல அவரையும் வெட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். வெட்டுவா நம்மள வெட்டு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு. சரி இம்புட்டு ஒக்கனையா பேசுறியே, நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றத நீ செய்வியா? என்னடா செய்யணும்? அந்த போன் எடுத்து பேசுவோம். ஏண்டா சுச்சே காணோம், போன் எடுத்து பேச சொல்லுவ? ஆமா, சுச்சு சூ என் தேங்கோளத்தல எடுத்து வை. இப்படியே பேசிட்டு தெரியுங்க. ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம் பாரு. நீ வைக்கிற சொரே விஷம் கணக்காத்தான் இருக்கும். இதுல தனியா வேற வைப்பியா? வெயி எழுதுவான்டா. வாடா புதுமாடா. எப்படா கல்யாணம்? ஆகஸ்ட் 30. அப்புறம் எல்லாரும் நைட்டே வந்துருங்கடா. குடிக்கிறோம்னா கூப்பிடாம நாங்களாம் கூடிடுவோம்டா. அப்புறம் எல்லாரும் அவங்க பிராண்ட் வாங்கிட்டு வந்துருங்கடா. செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. கஞ்ச பிசினாரி. கல்யாணம் நடக்காதுடா, கல்லை விட்டு எறிவோம். மீறி நடந்துச்சு, ஆளு மண்டபத்துக்கு முன்னாடி வந்து கக்கா போவேன். சரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம். என்ன வேணும் சொல்லுங்கடா. அப்படி கேள்றா. எர்ரா பத்திரிக்கை திருப்புடா எழுதிக்க. விஸ்கி புல்லு. புல்லாண்டா புல்லு தான் எழுது. பிராண்டி புல்லு. தம்பி நமக்கு ஒரு 90s எவனாவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து குடிச்சுக்க. எழுதிட்டியா? மாப்பிள எனக்கு குட்டி அன்னைக்கு ஒரு சோடா போடா. 3 பீரா. 3 பீரா? இவன் 3 பீர் அடிச்சானா உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்பிள அவன் 3 பீரா. ஏதோ ஒன்று சொல்லுங்கடா. லேட் ஆகுது, வாடா போலாம். மச்சான் 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மென்ட். ஓகேடா. இந்த வாடா எழுதிக்கடா. வாடா குட்டியான சைடுஸ்லாம் சொல்லிரு. அதெல்லாம் பாத்துக்கறேன். கண்டிப்பா டார்லிங், நீ வேணா பார்த்துக்கோ. இன்னும் 45 டேஸில் நீ மறுபடியும் உன்னோட பழைய மாணிக்கத்தை பார்ப்ப. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாலா. சார் உங்களை பார்க்க குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க சார். நீங்கள் உள்ளே போங்க. தேங்க்யூ பேபி. டார்லிங், டைட்டிஷியன் வந்துட்டுருக்காரு. இனிமேல் ஃபுல் டைட்டிங் தான். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். அதே டயட்டை நீயும் ஃபாலோ பண்ணுற. ஓகே? டே மச்சான், பெரிய கம்பெனிடா. எப்படியாவது இந்த கேண்டீன் ஆர்டர் ஓகே பண்ணுறோம். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கையை தானே கொடுக்க வந்தோம், கல்ல உருண்டி எடுக்க வரலையே. கஞ்ச பிசினாரி. பிரதர், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ், நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன எவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்த அதே சேரில் மறுபடியும் உங்கள் 2 பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார் எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாசமா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை மூடுங்க. மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9. போதும். சார் கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டாக பேக்கில் போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டரில் போடுங்க. குட் பாய். இப்போ கண்ணை திறங்க சார்.
யோ பூடி கிளாப் 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 யோ புடிண்டு தானே யோசிக்கிறீங்க டாண்டாடாங் இந்த சைடுல இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்க பாடியை உள்ள போக விடாம தடுத்து இருக்கு. இதை படக்குன்னு உடச்ச உடனே நீங்க ஜடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கும் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ? தம்பி சார், இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார், இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன் சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல், சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப், வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட் சார்? யாரு என்னன்னு கிளியரா இன்ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? சாரி சார், டயட்டிஷியன் நினைச்சேன். வெய். என்ன நடக்குதுங்க? என்ன போஸ்டர் தானா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? தானா இல்லடா, பின்னாடி ஒருத்தன் வச்சு ஆட விட்டுருக்கேன். ஜாக்கி நித்ரா, யாரா நீ? இந்த காலனியே உன்னை பார்த்து வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், அதனால சொல்றானுங்க. உனக்குண்ணா எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இருக்கட்டும். ஏன் முன்னாடி ஏன்டா உன்னை பிடிச்சிருக்கு? அது நீங்க முன்னாடிட்டு தான்டா கேட்கணும். ஏன்டா கேட்கற? இந்த காலனிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இந்த காலனிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா அந்த காலனில இருக்கிற ஒருத்திக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. 5 நிமிஷம் இங்கே நில்றா. என் மச்சனை கூட்டு வந்துட்டு உன்னை உண்டி இல்லைன்னு பண்றடா. 3 நிமிஷம் தான். சீக்கிரம் வா போ. ஜாக்கி நீ கண்டினியூ பண்ணு. மாமாப்ல என்னையா கூத்துது? இவன் என்னடா உன் தங்கச்சியை வச்சிருக்கேங்கற? நீ அவன் போஸ்டர் வச்சிட்டு தண்டனை காட்டிட்டு இருக்க. கட்டு கொடுத்தாங்க மாப்ள. கட்டு கொடுத்தா விட்டு குத்துவீங்களாடா? என்னடா நாதாரி குடும்பமா இருக்க? உங்க குடும்பத்தை வந்து சம்பந்தம் என்ன பாரு. நீ செல்ஃப் பால் அடிக்கணும். மாப்ள இந்த வாரம்மா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானசிங்க கிடையாது, ஆனா மானஸ்தங்க. ஆமா ஆமா. எப்ப அவன் அரசாட பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும். இந்த வாரியா எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பொண்ணையும் பிடிக்கல, ஐயோ உன் பேரையும் பிடிக்கலன்னு சொல்லணும். ராஜா கேளு இந்த அட்ரஸ். டேய் கும்பிட்ட நில்றா. மாப்பிளை பேர் சொல்ல வச்சுட்டாடா உன் ஊர்க்காரன். டேய் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாட வச்சு லோட் அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடியோ கடை இருக்கு, அவன் வீடியோ கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி செத்து முட்டா அப்படி நினைச்சேன் மாமாவா? செம்மன் அடிக்க குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பையன்ற அம்மாய் வீடு வருவேன். ஊருக்குள்ள பார்த்தேன், அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். மனுஷன் இப்படி பேசிட்டானே. என்ன நீயே மரியாதையா பேசணுமா? வா. அட என்னமா இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்ல மாப்ள, அவன் ஓங்கி 2 குத்து குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டோம் மாமன். ஆனா முட்டி சத்த முட்டா போய் சொல்லிட்டானே அப்படின்னு என்ன மாப்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கும் முடியாதவனா? எதுக்கும். வாவிப்ப ராஜாக்களியே செத்தங்கள்னு சொல்லிட்டானே. ஏக்கா ஏக்கா போயிடுச்சு. தெரு முழுக்க காலியா கிடக்குது. யார்கிட்ட தான் கேட்கறது மாப்ள? இந்த ஒருத்தன் வரேன், அவன்கிட்ட கேளும். மரியாதையா கேளும். கையில் துரட்டி வர வச்சிருக்கேன், சங்கில் எடுத்துட போறான். சார் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மாடு வச்சு லோடு மேனரா இருக்கார்ல முத்தையா சார், அவர் வீடு எங்க சார் இருக்கு? யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து தின்றா சோத்துக்கு போய் லத்தி தின்றியா? அவன் மாடு மேய்க்கிற, அவனை போய் சாருங்கிற. அப்படி சாருன்னு கூப்பிட்டா நீ படிச்சோன்னு ஆயிருவியா? இல்ல நான் தான் படிச்சோன்னு ஆயிருவனா? இல்ல அவன் படிச்சோன்னு ஆயிருவனா? போயா வந்துருச்சு வந்துருச்சு. எப்படி கேட்டாலும் திட்டுறாங்களே, நான் எப்படித்தான் கேட்கறது? மாப்பிள இந்த ஊருக்காரங்க முழுக்க கோக்காரங்களா இருக்காங்க மாப்பிள. நீயே கேளு, உன் மீசைக்கு தான் பயப்படுவாங்க. மாப்பிள இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா, வேணாடா மாப்பிள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே 10 கோடி மாமே இருக்கட்டும். என்ன இப்போ இதை பார், நாம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான்னு லைஃப்ல செட். சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சக்கரை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா. டேய் டேய் கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு, பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. டேய்
என்னடா லுக்கு? இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்ப்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க? என் அப்பா வயசு இல்லை சார், என் அப்பனே அவன்தான். இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் எப்படி கொள்ளணும். லைஃப்ல அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு